நாட்களாக நாம் இந்த காலை தியானத்திலே பங்கு கொண்டு பாவத்தின் பரிமாணங்களை குறித்து சிந்தனைக்கு நம்மை உட்படுத்தினோம். இந்த 22ஆம் நாளிலும் கூட பாவத்தின் பரிமாணம் நம்மை எந்நிலைக்கு கொண்டு போகிறது. பாவத்தின் பரிமாணம் என்பது இந்த நாள் சிந்தனை எது என்பதை யோசுவா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் வாசித்தோம். வாசித்த அநேக வரிகளிலே நாம் ஒரு வார்த்தையை நாம் கண்டோம். அது 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் அழிவுக்குரியவை பற்றி கட்டளை மீறினார்கள். யூதா குலத்தை சார்ந்த செராகின் மகனாகிய சபதியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆக்கான் என்பவன் அழிவுக்குரியவற்றிலிருந்து சிலவற்றை கவர்ந்து கொண்டான். இஸ்ரவேல் மக்கள் மீது ஆண்டவர் சினம் உண்டது. அழிவுக்குரிய காரியங்களை ஆண்டவர் கட்டளையிட்ட இது அழிக்கப்பட வேண்டிய ஒன்று. இதை அழிக்காமல் விட்டுவிட்டார்களானால் உங்களுக்கு தீமையான காரியங்கள் ஏற்படும். ஆகவே இந்த அழிவுக்குரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அல்லது நீங்கள் செயல்பாட்டிலிருந்து அதை அழித்து விட வேண்டும். அதை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளக்கூடாது, அதை நீங்கள் ஆண்டு கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை. ஆனால் அநேக காரியங்களிலே இந்த அழிவுக்குரிய காரியங்களை அழிக்கக்கூடாதபடி அதை நாம் வளர்க்க செய்வோமானால் அது எந்த பிரயோஜனம் அளிக்காதபடி ஆண்டவர் எதற்காக அதை உருவாக்கினாரோ அந்த பலன் அளிக்கக்கூடாதபடி அது மற்ற காரியங்களையும் தடுத்து ஆட்கொள்ளும், பாவத்தில் இழுத்து கொண்டு போகும், நன்மையான காரியங்களை ஏற்படாது. எல்லா படைப்பிலும் அழிவுக்குரிய காரியங்களை அதன் காலத்தில் அழித்து விட வேண்டும் ஆண்டவருடைய கட்டளை. எல்லா படைப்புகளும் அப்படிதான். பொதுவாக கிராமங்களில் நெற்பயிரிடுவார்கள். நெற்பயிரிடும்போது உடனே நெற்பயிர் போலவே ஒரு பூண்டு முளைக்கும், அதை போலவே இருக்கும். அது அழிக்காமல் விட்டுவிட்டால் நற்பலனை கொடுக்கின்ற அந்த பயிரை அது தாழ்த்து செய்துவிடும், அது கெடுத்துவிடும். அதே போல வீடுகளில் நாம் தேக்கு மரத்தை வளர்க்கிறோம். அது நன்றாக வளர்ந்து நல்ல ஒரு பலனை கொடுக்க வேண்டுமானால் அது வளரும்போது ஏற்படுகின்ற கிளைகள் இருக்குமே, அதை விட்டுவிட்டால் அந்த மரம் செழித்து ஓங்காது, செழித்து வளராது. ஆகவே என்ன மரபு என்றால் அந்த கிளைகள் ஒவ்வொன்றையும் தரித்து விட வேண்டும். கிளைகள் தரித்து விட்டால் அந்த ஸ்டெம், அந்த மூல செடி நன்றாக நேராக வளரும். ஆண்டவர் இந்த திராட்சை கொடியை பற்றி கூட நம்ம இடத்துல அதிகமாக சொல்லியிருக்கிறார். நாம் அதே தரம் அதை வேதத்தில் வாசிக்கிறோம். திராட்சை கொடியானதை அந்த கிளைகளை நறுக்கி அது விட்டு அது பயிர் செய்வோமானால் அது வளர்ந்து பெரிய கனிகளை, மிகுந்த கனிகளை கொடுக்கும். அதை தரித்து விட வேண்டும், அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். எவையெல்லாம் அழிவுக்குரியவைகள் என்று, அழிதலுக்குரியது என்று அது பிறக்கப்பட்டிருக்கிறதோ அதை அழித்து விட்டால்தான் எதற்காக அது உருவாக்கப்பட்டதோ அது மிகுந்த பலனை கொடுக்கும், நாம் நினைத்த காரியங்களை ஏற்படுத்தும். இந்த வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் யோசுவா எரிகோ பட்டணத்தை சூழ பாளையம் இருக்கிறார். ஆண்டவர் கட்டளை என்ன? 7 நாட்கள் சுற்றி வர வேண்டும். 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வந்தால் அந்த எரிகோ மதில்கள் உடையும், உள்ளே போய் சகலத்தை நீங்கள் அழித்து விடலாம். காரணம் என்றால் அவர்கள் தீங்கான காரியங்களை செய்தார்கள். அந்த நகரத்துக்குள்ள இருக்கின்ற அத்தனையும் தீமையாய் கொள்ளையடிக்கப்பட்ட பொருள்கள், மேட்டிமையாய் வளர்க்கப்பட்ட பொருள்கள், சம்பாதித்த பொருட்கள், அவை எல்லாம் பாவத்துக்குரியவைகள். ஆகவே என்ன செய்யுங்க, நீங்க நகரத்துக்குள்ள போகும்போது அத்தனையும் அழித்து விடுங்கள், அத்தனையும் அழித்து விடுங்கள்.
ஆனால் அங்கே இருக்கின்ற பொன், வெள்ளி இவைகள் எல்லாம் கொண்டு வந்து என் கருவூலத்தில் சேருங்கள் என்பது ஆண்டவருடைய கட்டளை. ஆனால் அங்கே போன இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்கள் என்றால், அதில் ஆக்கான் என்பவர் ஒருவன் அங்கே இருக்கின்ற பொருட்கள் மீது ஆசைப்பட்டு அழிவுக்குரியவற்றை அவன் ஆண்டு கொள்ள அவன் வீட்டிலே கொண்டு வந்து புதைத்து வைத்து விட்டான். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அதனால் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் மீது சினம் அடைந்தார், கோபப்பட்டார். அழிவுக்குரிய காரியங்களை அவர்கள் ஆண்டு கொண்டதினாலே அவர்கள் வாழ்க்கை அழிந்து போகிறதாய் பாதி பேர் அவர் மாலை செய்து விட்டார். அவனும் கொன்று போட்டார்கள் கல்லெறிந்து. இது இந்த அழிவுக்குரிய காரியத்தை அழிக்காமல் இருக்கவேமானால் அதனால் நமக்கு ஏற்படுகின்ற காரணம் என்ன, நமக்கு ஏற்படுகின்ற ஒரு தீய செயல் அல்லது தண்டனை என்னவென்றால், ஆண்டவருடைய கட்டளை மீறுகின்ற மக்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஆண்டவருடைய கட்டளை மீறினார்கள். இதை செய் என்று சொன்னார். நம்முடைய ஆதி பிதா ஆதாம் யாவலுக்கு கூட அப்படியாய்த்தான் ஆண்டவர் கட்டளையிட்டார். இது அழிவுக்குரியது, அழிந்து போகக்கூடியது, அழிவுக்குரிய காரியம், இதை தொடாதே. அதை தொட்டீர்களால் மாளுவீர்கள், சாகுவீர்கள். இது அழிந்து போகக்கூடிய காரியம். ஆகவே நீ இதை ஆண்டு கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு ஏற்பட்ட அதே இச்சை, அதே ஆசை இந்த ஆக்கானுக்கும் ஏற்பட்டது. அந்த பொருட்கள் மீது நாட்டம் கொண்டதுனாலே அது சிலவற்றை, அழிவுக்குரியவற்றை சில கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிலே நிலத்தை தோண்டி புதைத்து வைத்து விட்டான். அது கண்டுபிடித்தார்கள். ஆண்டவருடைய கட்டளை மீறுகின்ற செயல் அந்த அழிவுக்குரிய காரியத்தை அழிக்காமல் நாம் நமதாக்கி கொள்வதனாலே தான், நாம் அதை அபகரித்துக் கொள்வதனால்தான் நமக்கு தீமையான காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் செயல்படுகிறோம். நம் வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோடு இடைப்படக்கூடாதபடி பெரிய தடையை ஏற்படுத்துகிறது. கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்கள், அழிவுக்குரிய காரியங்களை ஆண்டவர் கற்பித்திருக்கிறார், நமக்கு போதனையாக சொல்லியிருக்கிறார். இந்த அழிவுக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் ஒருவேளை நாம் விடாமல் போவோமானால் நாம் ஆண்டவருக்கு விரோதமான செயல்களை செய்கிற பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. ஆண்டவருடைய கட்டளை என்ன? இதையெல்லாம் அழிக்கப்பட வேண்டிய ஒன்று. உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் கூடாத காரியமா இருக்க வேண்டும். அது உங்களை விட்டு அழிக்கப்பட வேண்டும், தூரமாய் இருக்க வேண்டும். ஆனால் நீங்களை உங்களோடு நீங்கள் அணைத்துக் கொண்டு அதிலே நீங்கள் பயணிக்கிறீர்கள். அது எனக்கு பிரியமில்லாத காரியம். அழிவுக்குரிய காரியத்தை, அழிக்கப்பட வேண்டிய காரியத்தை அழித்தோமானால் இஸ்ரவேல் மக்களுக்கு பெரிய விடுதலை உண்டாக்குகின்ற கடவுள் அநேக நன்மைகளை செய்தார். அவளுக்கு எதிர்த்து வந்த எல்லா எதிரிகளையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தினார். ஆனால் இங்கே அவர்கள் அழிவுக்குரிய காரியத்தை அழிக்காமல் அதை அவர்கள் தங்களாக்கி கொண்டதினாலே, களவு செய்ததினாலே, வஞ்சனை, ஆண்டவருக்கு வஞ்சனை செய்ததினாலே 3 பேர், ஏறக்குறைய 2000-3000 பேர் மடிந்து போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அழிவுக்குரிய காரியங்கள் அநேகம் உண்டு. அவை நம்மை எந்த நிலைக்கு கொண்டு போகும் என்பதை நாம் உணர்ந்த மக்களாய் வாழ்ந்து கொள்ள வேண்டும். இந்த தபசு காலங்கள் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்பட்ட காலங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் அழித்து விட வேண்டும் என்று நாம் நிர்ணயிக்கின்றோமோ அதை கடைசி மட்டும் நாம் நிறைவேற்ற ஆண்டவருக்கு ஏற்ற பலன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேக காரியங்களை நாம் தீர்மானிக்கிறோம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கூடாது, இதெல்லாம் நம் வாழ்க்கை கூடாது. அந்த அழிவுப்புற காரியங்களை எதையெல்லாம் நான் அபகரித்தான் என்று பட்டியலிட்டு சொல்லப்படுகிறது. ஆடை, அருமையான ஆடைகள், விலை உயர்ந்த ஆடைகள், அதை அபகரித்து கொண்டார். பொன், வெள்ளி எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டு அவர் வீட்டில் தோண்டி புதைத்து வைத்து விட்டார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம்
நம்மை விட்டு அகல வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்காரோ அதை எல்லாவற்றையும் நம்முடைய வீட்டிற்குள்ளே நம் மனதுக்குள்ளே தோண்டி புதைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்கப்படும்படியா இந்த காலங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழிவுக்குரிய காரியங்கள் எது என்பதை ஆண்டவர் நமக்கு நன்றாக புரிய, அவர் கட்டளை தான் இதெல்லாம் அழிவுக்குரியவைகள் என்று அவருடைய ஆண்டவருடைய கட்டளை மீறியதினாலே பாவம் ஆட்கொண்டது மனிதனை. நம்முடைய ஆதி பிதா தகப்பனார் தாயார் அவர்கள் ஆண்டுடைய கட்டளை மீறினாலே பாவம் ஆட்கொண்டது. அது இந்த நாள் மட்டும் அந்த பாவமும் அந்த இச்சையும் அந்த ஆசையும் கண் எல்லா விதமான வசீகரமும் இன்னும் மனிதர்களுக்குள்ள அது இடைப்பட்டு கொண்டு தங்கள் வாழ்க்கையிலே பயணித்துக் கொண்டே தான் இருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரிடத்தில் காணாத அற்புதமா, அவர்கள் எப்படிப்பட்ட அற்புதங்களோடு அந்த எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டு வந்தார். அவர்கள் ஆண்டவருடைய கட்டளையை எங்கெல்லாம் மீறினார்கள், எதற்கெல்லாம் அவர்கள் மீறினார்கள், எதற்கெல்லாம் அவர்கள் முணுமுணுத்தார்கள், எதற்கெல்லாம் ஆண்டவரை மோசையை பார்த்து அவர்கள் முறுமுணுத்தோடு கேள்வி கேட்டார்கள், அவை எல்லாவற்றையும் இந்த நாள் மட்டுமா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை கடைபிடித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அவர்கள் கேட்டாங்களா, அழிந்து போவதற்காக நீர் அங்கே இருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்தீர். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வேளையில் நமக்கு இக்கட்டும் துன்பம் துயரம் நம்முடைய பலவிதமான பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை நோக்கி இதே கேள்வியை நாம் இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கோம். நாங்கள் அழிந்து போவதற்கா ஆண்டவரே, எனக்கு இந்த தொல்லை வருவதற்கா ஆண்டவரே, எனக்கு இந்த துன்பம் வருவதற்கா ஆண்டவரே, நான் எப்படி இந்த காலங்களில் என்னை ஒடுக்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அநேக காரியங்கள் உபவாசம் இருக்கிறேன், ஜெபம் செய்கிறேன், காணி கொடுக்கிறேன், ஆலயத்து செல்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள் வருவதற்காக இதெல்லாம் செய்தேன் என்று அந்த நாளிலே மோசே இஸ்ரவேல் மக்கள் எல்லா விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் தங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்தாலும் அவரை பார்த்து கேட்கின்ற அதே கேள்வி இந்த நாள் நாம் ஆண்டவரை பார்த்து கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு வழியிலே எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று மற்றவர்களோடு பேசும்போது நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுகின்ற செயல் அது. நான் ஆண்டவரத்தில் ஜெபத்தில் அது கேட்கலையே, நான் என்ன தம்பி கையில் சொன்னேன், எங்கள் அப்பா கையில் சொன்னேன், அது ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உன்னை எவ்விதமான ஆசீர்வாதமான நிலைகளில் நான் உன்னை மீட்டுக்கொண்டு இங்கே பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திலே உங்களை விட்டேனே, இன்னும் நீங்கள் அழிக்கப்பட வேண்டிய காரியங்களை அழிக்காமல் உங்களுக்கு சொந்தமாய் நீங்கள் ஆக்கிக் கொண்டு அதிலே நீங்கள் உழுந்து கொண்டிருக்கிறீர்கள். இரண்டாவது, இந்த அழிக்க வேண்டிய காரியங்களை அழிக்க கூடாமல் நம் வாழ்க்கையில நாம் பயணிப்போமானால் அது எந்த இடத்துல கொண்டு போகிறது, நமக்கு பாதுகாவலாக இருக்கின்ற காரியங்களிலிருந்து நாம் தூர செல்கின்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நமக்கு எதெல்லாம் பாதுகாப்பாக இருக்குமோ அவை எல்லாவற்றையும் விட்டு நம்மை அழிவுக்கு நேராக கூட்டி செல்லுகிறது. அப்படிதான் இங்கே வேதத்தில் வாசித்தோம். அழிக்க வேண்டிய காரியங்களை அழித்து விட வேண்டும். இல்லை என்றால் ஆண்டவருடைய கட்டளை மீறினவர்களாகவும் ஆண்டவருடைய பாதுகாப்புக்கு இருக்கின்ற நாம், பாதுகாவல் இருக்கின்ற நாம், அந்த பாதுகாப்பை இழந்த மக்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பொருள். அது நம்மை அங்கே தான் கூட்டிக் கொண்டு போகும், அதிலே தான் நம்ம வழிநடத்தும். ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் அவருடைய பாதுகாப்பில் இல்லாதபடி நம்மை தூரமாய் அதிலிருந்து நம்மை தூரமாய் விலக்கி செல்கின்ற மக்களாக வாழ்ந்து கொள்வோம். புறமுதுகு கட்டி ஓடி விட்டார்கள் அவர்கள் எதிராளிகளுக்கு அவர்கள் நிற்கக்கூடாதபடி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ததினாலே ஆண்டவர் அவளை கைவிட்டார். அவர்கள் தூரமாய் புறமுதுமிட்டு ஓடுகிறார்கள், அழிவுக்குள்ளானார்கள். அநேக 2000 பேர் இறந்தாங்க. அவர்கள் எதிரிகள் அவர்களை துரித்து கொண்டு வரும்பொழுது அவர்களுக்கு எதிரிலேயே நிற்கக்கூடாதபடி, ஏன் நன்றல் காரணம் என்ன, அவருக்கு பாதுகாவலாய் அரணாய் இருந்த கடவுளுக்கு அவர்கள் தூரமாகிவிட்டார்கள். காரணம், அழிக்கப்பட வேண்டிய காரியங்களை அழிக்காமல் அவர்கள் தங்களுக்கு ஆக்கி கொண்டதினாலே, அதை அனுபவத்துக்கு கொண்டு வந்து தந்த ஆசை மிகுதியினாலே ஆண்டவர் பாதுகாப்பிலிருந்து
தூர விலகி மக்களாய் போய்விட்டார்கள். அழிவுக்குரிய காரியங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். மூன்றாவதாக, இது ஆண்டவருக்கும் நமக்கும் பெருத்த விடைவெளியை ஏற்படுத்துகிறது. அதுதான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: இஸ்ரவேலரே, உங்களிடையே உள்ள அழிவுக்குரியவற்றை உங்களிடமிருந்து நாங்கள் விலக்கும் வரை உங்கள் எதிரிகளின் முன் உங்களால் நிற்கக்கூடாது. உங்கள் நடுவில் இருந்து அழிவுக்குரியவற்றை நீங்கள் அழிக்காவிடில் நான் உங்களுடன் இருக்க மாட்டேன், உங்களுடன் இருக்க மாட்டேன் என்று சொல்லி 13வது வசனம் நமக்கு கூறுகிறது. இந்த அழிவுக்குரிய காரியங்களை உங்களுக்கு நீங்கள் விலக்காவிடில் நாங்கள் உடன் இருக்க மாட்டேன். உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவு அற்றுப்போகும். உங்களோடு நான் பயணிக்கின்ற பயணத்தை ஒரு தடுப்பு சுவர் உண்டாக்குகிறீர்கள். யார் செய்வது? நீங்களே அதை செய்கிறீர்கள். நான் உங்களோடு பயணிக்க வேண்டிய மகன், உனக்கு ஆசீர்வாதத்தை அருளி செய்ய வேண்டியவன், உனக்கு பல நன்மைகளை உன் வாழ்க்கையில நான் தெரிய ஆயத்தமாயிருக்கிறேன். ஆனால் அவை எல்லாவற்றையும் உனக்கு நான் செய்யக்கூடாதபடி உன்னுடைய பாவமான காரியங்கள் என்னை விட்டு விலக்குகிறது. நான் உங்களை விட்டு விலகுகிறேன், நான் தூரமாய் போகிறேன், உங்களோடு நான் பயணிக்க மாட்டேன். ஆண்டு மிகவும் தெல்லும் தெளிவாய் இந்த காலங்களில நமக்கு இதை அறிவித்து இருக்கிறார். அநேக காரியங்கள், அழிவுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மிடத்தில் நம் விலக்க ஆயத்தமா இல்லை என்றால் ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்ற பயணத்தை அவர் நிறுத்தி விடுவார். நான் உங்களோடு இருக்க மாட்டேன், நான் தூரமாய் போகிறேன். இந்த நாளில் நாம் சிந்தித்து செயல்பட ஆண்டவர் அழைக்கிறார். என்னென்ன காரியங்கள், எவையெல்லாம் நம்மை விட்டுவிட வேண்டும், எவையெல்லாம் அழிவுக்குரிய காரியங்கள், அவையெல்லாம் நாம் அழித்து விட வேண்டுவதுதான் நம்முடைய கடமை. அநேக காரியங்கள் உண்டு. எலிசாவினிடத்திலிருந்து கேயாஸ் கற்றுக்கொண்ட பாடம் அது அழிவுக்குரியவற்றை நான் வேண்டாம் என்று ஒதுக்கினேன், அதன் மேல் என் ஆசை இல்லை என்று சொல்லிவிட்டு வந்த பிறகு கேயாஸ் மீண்டும் போய் ஒரு சிலவற்றை அவர் வாங்கி கொண்டு வர சொன்னார் என்று சொல்லி பொய்யாய் அதன் மீது ஆசை கொண்டதினாலே எல்லாம் அழிந்து போகின்ற காரியங்கள். ஆனால் அவன் தனக்காக்கி கொள்ள வேண்டும் என்று கொண்டதினாலே அவனுக்கு பெரு வியாதி அவனை சூழ்ந்து கொண்டது. ஆண்டவர் அநேக காலங்களில் நமக்கு உணர்த்தியிருக்கிறார். மகனே மகளே, இவையெல்லாம் உன் வாழ்க்கையிலே இருந்து விலக்கப்பட வேண்டும். அவன் ஆசைப்பட்டது விலை உயர்ந்த ஆடைகள், விலை உயர்ந்த பொருட்கள், விலை உயர்ந்த அந்தஸ்து, விலை உயர்ந்த மேன்மையான பீடம், இவை எல்லாவற்றின் மீது தான் நான் ஆசைப்பட்டான். இவையெல்லாம் எனக்குள்ளே வந்தால் நான் பெரிய மிகுந்த செல்வந்தன் ஆகிவிடுவேன் என்று சொல்லி அந்த ஆக்கான் ஆசைப்பட்டு அழிக்கப்பட வேண்டியவற்றை கொண்டு வந்து தனக்காகி தன் வீட்டிலே புதைத்து வைத்ததினாலே ஆண்டவர் அவன் விட்டு தூரமாய் போனார். ஆகவே மக்கள் கல்லிருந்து அவன் ஜீவனை அடிக்க ஏதுவான காரியமாய் அது மாறியது. அநேக காரியங்கள் நம் உள்ளத்துக்கு தெரியும், இது ஆகாது, ஆண்டவர் இது கட்டளையிட்டிருக்கா, இது கூடாது, இது நம்முடைய வாழ்விலே அழிக்கப்பட வேண்டிய ஒன்று, இதை நாம் பின்தொடர்ந்து இதோடு நாம் பயணிப்போமானால் நம்மை நேராக ஒரு அழிவுக்குரிய இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று உள்மனம் நமக்கு சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறது. ஆண்டவர்களுடைய கட்டளை நமக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் ஒருவேளை ஆண்டவர் கட்டளையிட்டபடி, மகனே மகளே, இது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதே, இது கூடாது என்று நான் சொல்லியிருக்கிறேன், என் கட்டளை மீறுவே, ஆனால் நான் உன்னோடு இருக்கின்ற தொடர்பை நான் விலக்கிக் கொள்வேன், உனக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவு அற்றுப்போகும், என்னை நோக்கி நீ அப்பா பிதாவை என்று எதை எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் நான் உனக்கு மாறு உத்தரவு அழி செய்கிற நிலையில் இல்லை. காரணம், உன் குரல் எனக்கு கேட்கவில்லை, உன்னை விட்டு நான் தூரமாக விலகி போனேன். நான் தூரமாய் விலகப் போவதற்கு காரணம் என்ன? என் கட்டளையிலிருந்து நீ தூரமாய் விலகி போய்விட்டாய்.
ஆகவே நான் உனக்கு தூரமாய் வந்துவிட்டேன். நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று எத்தனைத்திருந்தேன். பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தில் உன்னை கொண்டு போய் உனக்கு எதிராளிகள் யாரும் இருக்கக்கூடாது. எரிகோ மதில்கள் உனக்கு தடையா இருக்கக்கூடாது என்று சொல்லி உனக்கு அநேக வழிகளை நான் புதுப்பித்தேன். அவை எல்லோரும் உன்னிடம் உனக்கு கீழ்ப்படும்படியாய், உனக்கு அடிப்படைம்படியாய் நான் கட்டளையிட்டு அவளை ஜெயிக்க வைக்கிறேன். உன்னை அவர்களிடத்தில் மேன்மையாக்குகிறேன், உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். ஆனால் நீயோ என்னுடைய கட்டளை மீறினாய். நான் எதையெல்லாம் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது என்று சொன்னேனோ அதையெல்லாம் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறாயே, தக்க வைத்திருக்கின்ற. ஒருவேளை அவர் நினைத்திருக்கலாம், இந்த பொருட்கள் எல்லாம் என்னிடத்தில் இந்த பொருட்கள்லாம் நான் என் வீட்டில் தக்க வைத்து கொண்டால் சமுதாயத்தில் நான் ஒரு அந்தஸ்துள்ள மகனாய் வாழ்வேன், இவர் எல்லோரும் விட நான் ஒரு மேன்மையான அந்தஸ்தில் இருப்பேன், நான் இவர்களெல்லாம் பெரிய செல்வந்தனாக இருப்பேன் என்று சொல்லி அவர் அதை எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டு அழிக்கப்பட வேண்டிய காரியத்தை தன் வீட்டில் புதைத்து வைத்திருக்கான். அநேக காரியங்கள் இப்படி செய்வதனாலே ஆண்டவர் அவனை தூரம் போனார். மக்களுக்கெல்லாம் விரோதமாய், மக்களுக்கு எதிரியாய் அவன் நினைக்கப்பட்டான், மக்களுக்கு எதிரியா. அதனால தான் அவங்க எல்லாரும் கல் எறிந்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் இந்த தபசு காலங்களில் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற காரியம், நான் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், நான் உங்களுக்கு கட்டளையிட்டு, இவையெல்லாம் உன் வாழ்க்கையிலே கூடாத காரியம், இவையெல்லாம் உன்னிடத்திலிருந்து அழிக்கப்பட வேண்டிய காரியங்கள். ஒருவேளை இவை எல்லாவற்றையும் எனக்கு தேவை என்று சொல்லி உனக்குள்ளே நீ புதைத்து உன்னுடைய வாழ்க்கையிலே அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நினைப்பாயானால் உன் நிலை என்னவாயிருக்கும் என்பதை இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு நம்ம அச்சரித்து கொண்டே இருக்கிறார். வாழ்க்கையில எதையெல்லாம் அழிக்கப்பட வேண்டிய காரியங்கள் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கிறதோ அதையெல்லாம் அழித்தால் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு பலப்படும். ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்ற வல்லவராயிருக்கிறார். எரிகோ போல மதில்கள் நமக்கு முன்பாக தடையா இருந்தாலும் அதை உடைத்தெறிவதற்கான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்ய வல்லவராயிருக்கிறார். இக்காலங்கள் அப்படிப்பட்ட நிலையை நமக்கு கொண்டு போக கடவுள் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவராக. ஆமென்.